ஊழல் இல்லாம அரசியலும் இல்லை, பொய் சொல்லாத வாயும் இல்லை. உங்கண்ட முதலமைச்சர் இப்ப சிக்கிக்கிட்டாரு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் கதைக்க போறது முதலமைச்சர் விஜயின் ஒரு சிறிய ஊழல், ஸ்டார்டிங் ஊழல். அதாவது நீங்க பலர் எனக்கு எழுதியிருந்தீங்க, இவர் என்ன இது இன்றைக்கு விஜயை பற்றி புகழ்ந்து அழைக்கிறார், இவர் விஜயை பற்றி இந்த வாய்தான விஜயை திட்டினது என்ற மாதிரிலாம் பலர் எழுதினீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திட்ட வேண்டிய நேரத்தில் அரசியல்வாதிகளை திட்டித்தான் ஆக வேணும். அதுக்குத்தான் நாங்கள் மக்களாக இருக்கிறோம், இந்த ஊடகத்தை நடத்துகிறோம். ஆனால் வாழ்த்த வேண்டிய நேரத்தில் நாங்கள் அந்த அரசியல்வாதிகளை வாழ்த்தித்தான் ஆக வேணும், நல்லதை செய்தார். ஸோ அதை இன்றைக்கு நடந்த ஒரு விடயம் சம்பவம், அதாவது ஒரு ஜோதிடத்தை நம்பி இருக்கிறார். அதாவது இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார், ஒரு உச்ச நட்சத்திரம், இதை விட இப்போ முதலமைச்சர். ஸோ இவர் ஒரு ஜோதிடத்தை நம்பியிருக்கான்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கார். மன்னிக்க வேணும், குறைக்க வேணும் ரசிகர் மாதிரி பைத்தியங்களே, நான் உங்களை கோவிக்கிறதுக்காக அந்த விஷயம் சொல்லல. அதாவது ஜோதிடர் என்றது இது எத்தனை பேருக்கு உண்மையாக சொல்ல போனால் அந்த செவ்வாய் குற்றம் சொல்லி எத்தனை ஆண்கள் பெண்கள் திருமணமே இல்லாமல் கிடக்கிறாங்க. ஏன் இதை கொண்டு வந்தாங்களோ தெரியல. இந்த ஜோதிடத்தை எழுதினவன் அவருக்கு திருமணத்தையும் செய்து வைக்கலாம், அது இல்லை. ஆனால் அவர்கள் அப்படியே இப்போ சும்மா நெத்துக்கு விட்ட மாதிரி சும்மா காத்து கொண்டு இருக்கிறாங்க, இப்போ திருமணம் நடக்குமென்று. ஸோ அப்படி ஒரு ஜோதிடத்தை இந்த நடிகர், முட்டாள்தனமான ஜோதிடத்தை இந்த நடிகர் விஜய் அவர்கள் நம்பியது எப்படி? அதாவது நடிகரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் நம்பியது எப்படி? சரி, இந்த ஜோதிடர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை வடிவா கவனிச்சு பார்ப்போம். இந்த ஜோதிடர் சொல்லியிருக்கார், வேறு ஒன்றுமே சொல்லல, உங்களுக்கு தான் வெற்றி, இந்த தேர்தல் நீங்கள் தான் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது என்னத்தை கணிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்று வடிவா நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இதைத்தான் சீமானு சொன்னார். முதல் கமல் வந்து என்ன கெடுத்தார், இப்ப விஜய் வந்து என்ன கெடுத்தார், எனக்கு வாய்ப்பு குறைவு என்று முதலே சொல்லிட்டார். ஒரு போட்டியில் நீங்க பார்த்துருப்பீங்க, அதிமுக திமுக எல்லாம் சொல்லிட்டது. அதாவது இந்த வருஷம் இந்த தேர்தலில் வந்து 85% அலை மோதுகின்றது மக்கள் இன்றைக்குள்ள விளங்கவனும் யார் புதுசாக உள்ளிட்டிருக்காங்களோ அப்போ அவர்களுக்காகத்தான் அந்த மக்கள் மோதுகின்றாங்க. ஸோ இதுக்குள்ள இவர் என்னத்தை கணிக்க போறார், இதில் என்னத்தை கணிக்க கிடக்குது? ஸோ இது உண்மையாக சொல்ல போனால் ஒரு முட்டாள்தனமான செயல். நான் இப்போ சொல்றேன், அடுத்த 5 வருடத்தால நடிகர் அஜித் குமார், அதாவது தலை உங்களோட ஏகே அவர்கள் வந்தால் இங்க தமிழ்நாட்டில் சினிமா பைத்தியங்களால் வாக்குகள் பிரிஞ்சு போகும். இதனால விஜய்க்கும் வாக்கு வராது, நடிகருக்கு அஜித்குமாருக்கும் வாக்கு போகாது, ரெண்டு ரசிகர் மண்டபம் அடிபடும். ஆனால் அவர் வெளில வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் வெளில வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இவர் ஒரு ஆண்டுட்டு அடுத்த கட்டம் அவர் ஆள போறான்னு நான் கணிப்பு போட்டு சொல்லுவேன். ஸோ இது என்ன ஜோதிடமா? இது பரவாயில்லை. இந்த ஜோதிடத்தில் நான் இந்த ஜோதிடம் சொன்னவர், அதாவது ராஜகுரு என்றவர் ஜோதிடத்தை சொன்ன விஷயத்தை வச்சு அவர் இப்போ என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா, இனி அவர் ஒரு உலக புகழ் பெற்ற பேர். இந்த ராஜகுரு என்ற பேர் எனக்கே தெரியாது, அங்கே இங்கே யூகேல இருக்கிற எங்களுக்கு இப்போ தெரிய வந்தது நடிகர் விஜயால், அதாவது முதலமைச்சர் விஜயால். ஸோ அப்போ அவர் வந்து இப்போ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறார், உங்களோட வாழ்க்கையை கச்சிதமாக கணிச்சு தர, நீங்கள் எப்படி முன்னுக்கு வருவீங்க, என்ன செய்தால் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி நீங்கள் வெற்றி பெறலாம் வாழ்க்கையில், என்ன செய்யலாம்ன்றதை நான் உங்களுக்கு கணிச்சு தரேன். நிச்சயமாக ஒன்றும் ஃப்ரீயாக கிடையாது, எல்லாத்துக்கும் பணம் தேவை என்றதை அவர் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது ஏழைகளுக்கு இலவசமாக சொல்லித்தார், அதாவது ஏழைகளுக்கு இலவசமாக சொல்லித்தார். இன்னும் 2 வருஷம் தான் சொல்லி தருவோம், அதுக்கப்புறம் தான் எங்கேயோ அமெரிக்காவோ இங்கே பிள்ளைகளோடய எங்கேயோ போக போகிற மாதிரி சொன்னேன். இந்த வீடியோவை நான் பார்த்தேன். ஸோ இந்த விளம்பரம் அவருக்கு தேவையா, எப்படி உருவானது? அதாவது மக்களை திருப்பியும் முட்டாளாக்குறதுக்கு ஒரு ஐடியா, அவ்வளோதான். ஒரு மக்களை சுருக்கி சொல்ல போனால் அந்த மக்களை திருப்பியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தமிழ்நாட்டில் 2 வகை தான் மக்கள். ஒன்று சினிமா பைத்தியம், இன்னும் ஒன்று இந்த கடவுள் பைத்தியம். இந்த 2 பேரையும் வச்சு இந்த அரசியல் ஏமாத்துகின்றது. அதால் இப்போ அந்த இந்த இதில் இன்னொரு சிக்கல், மன்னிக்க வேணும் திருப்பியும் சொல்ல, இன்னொரு சிக்கல் எப்படின்னு பார்த்தோம்னா, விஜயண்ட உச்ச நட்சத்திரம் அவர் சினிமா, இவர் கடவுள். ஸோ இப்போ 2 பேரும் இப்போ பப்ளிக் பவர் ஆயிட்டுனேன். ஸோ இதுக்கு என்ன காரணம்? அந்த மக்களை முட்டாளாக்குற திட்டம் தான். சரி, இதெல்லாம் போனால் போதும், ஏதோ பைத்தியங்கள் அவை வேண்ட விருப்பம், அவை என்ன விரும்பினா அதை செய்துட்டு போட்டு விட்டால். அதாவது இன்னைக்கு பிரேமலதா, அதாவது முன்னாள் நடிகர் விஜயகாந்த் மனைவி, ஸோ அவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் இந்த விடயத்தை. அதாவது இவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கான், அரசியல் பதவி. இந்த ஜோதிடருக்கு, இந்த ராஜகுருவுக்கு அரசியல் பதவி கொடுக்கப்பட்டிருக்கான். அவருக்கு ஏதோ 2 லட்சமோ 3 லட்சமோ சம்பளம் ஆற கேட்டு கொடுத்தது. இது முதலாவது ஊழல், அதாவது முதலமைச்சர் விஜயின் முதலாவது ஊழல். இதை நாங்கள் எப்படி பார்க்கறது? ரசிகர்களே, எனக்கு பேசி எழுதுறவர்களே, கொஞ்சம் சிந்திங்க. அதாவது இதை இவர் விரும்பினால், இவர் சொந்த காசுல அவரை வச்சிருக்கலாம்,
ஆனால் சொந்த காசுல வச்சு வெளியில போகலாமா உள்ளுக்க வரலாமான்னு ஒவ்வொரு காலம் கேட்டு 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 நடக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அந்த அரசாங்கத்தின் பணத்தில் இவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இவர் எப்ப தேர்தலில் நின்றவர், இவர் எப்படி ஜெயிச்சவர், அல்லது என்ன 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 இவற்ற இது, அதாவது என்ன சேர்ட்டிக்கிறார், என்ன வச்சிருக்கிறார். ஸோ அப்போ எப்படி இவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் இந்த முதலமைச்சர் அவர்கள்? இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட விடை இருக்கா? விடை இருந்தால் பதில போடுங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள புத்திஜீவிகளுக்கு நிச்சயமாக தெரியும், ஏதோ ஒன்று தொடங்க போகுது அந்த நாட்டில். அது எப்படித்தான் தொடங்க போகுதுன்னு தெரியல. ஸோ நான் இதை பெரிய அளவில் அலட்டிக்க விரும்பல. அதாவது என்ற குற்றச்சாட்டு தனிய இவர் யார், இந்த முட்டாள்தனம் இந்த நாட்டுக்கு தேவையா? போதுமான அளவு முட்டாள்தனம் அங்கே இருக்குது, ஏமாத்து வேலை அங்கே இருக்குது. இதையும் திருப்பி ஏன் துவங்குவான் என்றால் என்ற தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இனி காலங்களில் முதலமைச்சர் வேறு மாதிரியான பாதையில் போவாரா இருந்தால் அவருக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறது தயங்க மாட்டோம். இல்லை சில இப்படியான விடயங்கள் செய்வாருன்னா நிச்சயமாக நாங்கள் பேசி வீடியோ போடவும் தயங்க மாட்டோம். ஏனென்றால் இது எங்கள்ட கடமை. அது இலங்கையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நான் ஒரு தமிழன். நன்றி, வணக்கம்.